யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் கிணறு வெட்டிய மண்ணை வெள்ளம் தாங்கும் இடத்தில் கொட்டிக்கொண்டிருந்த இளைஞர் மீதே காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இளைஞரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதேவேளை இளைஞர்களின் தந்தை ஒரு மாத காலத்துக்கு முன்பாகவே நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்து விட்டதாகவும் இளைஞரை உழைத்து குடும்பத்தினரை பார்த்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். கொடிகாம பகுதியில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த மாணிக்க வாசகர் மதுஷன் வயது 18 என்ற இளைஞரே படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த சம்பவ தொடர்பில் படுகாயமடைந்த இளைஞரின் உறவினர்கள் தெரிவிக்கையில் அப்பகுதியில் கிணறு ஒன்று தோண்டப்பட்டு வருவதாகவும் அங்கு சேர்ந்த மண்ணை அருகிலுள்ள கடை ஒன்றில் முன்பாக வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் அவ்விடத்தில் அதனை கொட்டுவதற்கு உளவு இயந்திரத்தை ஏற்றி வந்து அந்த மணலை பறித்துக் கொண்டிருந்த வேளையே கடற்கரையில் நின்று காவல்துறையினர் இளைஞர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார்கள். காவல்துறையினர் அவ்விடத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. சந்தேகமெனினும் அருகில் வந்து விசாரணை செய்திருக்கலாம். உளவு இயந்திரத்தில் தப்பிச் செல்ல முற்பட்டவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தோம் என்று தற்போது காவல்துறையினர் கூறுகின்றார்கள். உளவு இயந்திரம் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய வாகனமா? அதில் மணலை ஏற்றியவாறு தப்பியோட முடியுமா? தற்போது காவல்துறையினர் கூறுகின்றார்கள் இலகுவாக துரத்தி பிடித்து விட்டார்கள் என்று. ஆனால் அதனை செய்யாறு கிணறு வெட்டிய களிமண்ணை பறித்துக் கொண்டிருந்த உளவு இயந்திரம் மீதே சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார்கள். உளவு இயந்திரத்தை துரத்திச் சுடுவது எனில் பின்பகுதியில் இருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உளவு இயந்திரத்தின் பக்கவாட்டிலிருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உளவு இயந்திரத்தின் சில்லுகளில் பக்கவாட்டிலிருந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட அடையாளங்களும் காணப்படுகிறது என்று தெரிவித்துள்ளனர்.